Good morning everyone. Today I am going to show you social awareness of blood donation. Blood donation is a child duty. It is the process of giving blood to help people. Blood is a precious thing that can save lives. When someone is injured, he needs blood to recover. Anyone with age 16 to 75 can donate blood. It is safe and simple process. We can save up to 3 lives with one donation. Blood donation cleans our body. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க. அதோட தீம் பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் பற்றி ஏதாவது போடுற சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பிளட் டொனேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு காஸ்டியூம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுனா நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூமுக்கு கையில் ஒரு போர்டு வைக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளூ கலரில் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். என்ன கலர் சார்ட் பேப்பர், ஒயிட் ஆர் ப்ளூ, இந்த மாதிரி லைட் கலரில் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஹியூமன் இமேஜ் இருக்கிற மாதிரி, அது வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டொனேட் பிளட், மெயின் டாபிக் என்னது டொனேட் பிளட், சேவ் லைஃப், நம்மளோட லைஃப் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெட்டிங் மாதிரி எழுதி ஒரு பெரிய போர்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு பெரிய பின்னாடி வந்து ஒரு தெர்மாகோல் அல்லது வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட் இருக்கோம்ல, அதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. பிளட் டொனேஷனோட மெயின் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ட்ராப்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்து செலோட்டோ போட்டு அதே ஷேப்பில் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தெர்மாகோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தெர்மாகோல் அல்லது கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தெர்மாகோல் 2 பீஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதே ஷேப்புக்கு வந்து ரொம்ப லெந்தியாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம் போட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி 2 கை உள்ளே விடுற மாதிரியான ஹோலுமே போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா மெயினாக ஃப்ரெண்டில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம பிளட் பாக்கெட், நம்ம பிளட் டொனேஷன் பாக்கெட் எப்படி இருக்குமோ அதே ஷேப்லேயே பார்த்திங்கன்னா 3 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எழுதுகிற மாதிரியான இதில் வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி காஸ்டியூம் எது ரெடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது எந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம கரெக்டாக அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். சிலது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸை நம்ம ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணிடும், அதுக்கப்புறம் வந்து தலை உள்ளே போகாது, கை உள்ளே போகாது, கை உள்ளே போனால் தலை சரியாக இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் மிஸ்டேக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுனாலும் ஃபஸ்ட் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரெண்டில் வைக்கக்கூடிய அந்த பிளட் டொனேஷன் பேக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் என்னென்ன எழுதணும்னு சொல்லிட்டு நான் இதில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ரெடி பண்ணி எடுக்கும்போது. பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டுமே ஒயிட் கலர் பேண்ட்டு, சாக்ஸ் ஒயிட் கலர், இந்த சாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கையில் வந்து போட்டிருக்கா. அதே மாதிரி தான் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். நீங்களும் இதே மாதிரி பாப்பாவுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், சோஷியல் அவேர்னஸ் பற்றி, இந்த பிளட் டொனேஷன் பற்றி நீங்கள் காஸ்டியூம் போடுறீங்கன்னா இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.